சார் வணக்கம். வணக்கம் தினகரன் ஜெய். வணக்கம் சார். இப்ப தென் மாவட்ட அரசியல் நிலவரங்கள் குறித்து உங்கள்ட்ட பேசப் போறேன். ஏன்னா, மகிழ்ச்சி. இப்ப உங்களுடைய பதிவுகள் மற்றும் நீங்க பல அச்சு ஊடகங்கள்ல குடுக்கக்கூடிய நேர்காணல்கள்ல வாசிச்சதுக்கு பிறகு தான் சில கேள்விகள் உங்கள்ட்ட. அ அதிமுக, பாஜக உடைய கூட்டணி எப்படி இருக்கும்? மக்கள் மத்தியில அவர்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் இந்த தேர்தல்ல? அதாவது முருகன் பாஜக தலைவராக இருக்கின்ற பொழுது, அதிமுக, பாஜக கூட்டணியில 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்றார்கள். 21 தேர்தல்ல. ம். அதே தேர்தலுடைய கூட்டணி வருகின்ற 26 தேர்தலில் இருக்கிறது. ஆனால், அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பொழுது இந்த தேர்தல் வராமல் போய்விட்டதே என்கின்ற ஒரு ஏக்கம் அனைத்து தரப்பு இளைஞர்களிடம், மக்களிடம் இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாத நிதர்சன உண்மை. என்ன காரணம் அப்படி? தலைமைத்துவம் தான். அதாவது ஒரு ஆளுமை என்பது அரசியலை பொறுத்தவரை தடாலடியாக இருக்க வேண்டும். பேட்டிகளோ, செயல்களோ அப்படி இருந்தால் மக்கள் ரசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இது நம்மளுக்கான ஒரு தலைமை அப்படின்றத வீறுகொண்டு எழுந்தது. இல்லைங்களா? ம். அன்னைக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதிமுக, பாஜக கூட்டணி வருகின்ற பொழுது, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வெளிக்காமிச்சது. ஏனென்றால் 7 உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அறிவிக்க கோரியது அதிமுக. ம். எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள். ஆமா. அந்த உடைய இதுல ஒரு உத்வேகத்துல வேலை பார்த்தார்கள். என்ன வருத்தம்னா 20 தொகுதி வாங்கினதுல ஒரு 2 தொகுதிகள் கூட தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஆதங்கம் மக்களிடம் புரையோடி கிடந்தது. அந்த கட்சியில இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கூட உரிமை மறுக்கப்பட்டது. அதை கூட சலிச்சுக்கிட்டோம். அந்த சகிப்புத்தன்மை தான் இன்று வருகின்ற 26 தேர்தலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் அமித்ஷாவுடைய நடவடிக்கைகள் பார்த்தோம்னா, இந்த மக்களுடைய குறைகள், இந்த மக்கள் யார், எவர் என்பதை அறிந்து, அதை தக்க சமயத்திலே அதை வாக்கு வங்கியாக மாற்றக்கூடிய ஆளுமை அவரிடம் இருந்தது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த 26 தேர்தலை எதிர்நோக்க காத்திருக்கின்றார்கள். ஆனால், சமீபத்தில் மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார்கள். அப்ப எல்லாம் பேசப்படவில்லை. அதை தாண்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர், சித்தியாங்கோட்டை பகுதியில் போகின்ற பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவருடைய மனநிலையிலேயும் அல்லது அவருடைய என்ன ஓட்டத்துல என்ன மாறுதல் இருந்தது என்பதை கணிக்க முடியல. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இன்று மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இந்த விவாத பொருளினுடைய மூலக்கருவாக இருப்பது இமானுவேல் சேரன் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை பற்றிய ஒன்று. மதுரை விமான நிலையத்திற்கு சின்ன உடைப்பைச் சேர்ந்த மக்கள்கள் 700 ஏக்கருக்கு மேலாக அரசுக்கு குறைந்த விலையில வித்தார்கள். விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. விற்பனை செஞ்சாங்க. அப்ப இருக்கிற நில மதிப்பு வேறு. இப்ப இருக்கின்ற நில மதிப்பும் வேறு. அரசு உச்சவரம்பு விலையில நிறைய மாற்றங்கள். இப்ப பாருங்க, எடுக்கப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள்ல அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் காஸ்ட் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அது போக இந்த விரிவாக்கத்தின் பேர்ல பரம்புப்பட்டி மட்டுமல்லாது சின்ன உடைப்புல ஊரவே காலி பண்ணக்கூடிய நிலைப்பாடுகள் இருந்தது. நாங்கள் எல்லாம் போராடி அந்த மக்களுக்கு ஒரு உண்மை நிலவரங்களை எடுத்து சொல்லி அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதை இந்த பகுதியாக விரிவாக்கம் செய்ய வேண்டாம். அதற்கு வேறு இடங்கள் இருக்கின்றது என்று காமிச்சோம். அதே மாதிரி சுற்றுச்சாலையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பாங்கை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் கடின உழைப்புக்கு கிடைத்த அது வெற்றி. இப்படி தன்னுடைய இடத்தை எல்லாம் இழந்தவர்களுக்கு அரசு என்ன செய்கின்றது கைமாறு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு இழப்பீடு வருகிறது. அவங்களுக்கு இழந்தவர்களுக்கு ஒரு அரசு துறையில் வேலை வாய்ப்பு, அரசு அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு. அதே மாதிரி அவங்களுடைய நினைவார்த்தமாக அந்த ஊர்லயோ அல்லது பெரியவங்களுக்கோ ஒரு பேர் வைக்கணும். இன்று தேசிய அளவிலே இன்று சுதந்திர போராட்டத்திலே அங்க வைத்து
ஒரு ராணுவ வீரராக மாபெரும் ஒரு சமுதாயத்தினுடைய சமூக நீதிக்காக போராடி குரல் கொடுத்து அதனால் மாய்ந்த என் முப்பாட்டன் இமானுவேல் சேரனுடைய பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்பதுதான் சாலச் சிறந்த ஒன்று. அதாவது அந்த இடம் குடுத்ததுனால மக்கள் அதத்தான் விரும்புறாங்கன்றீங்க. மக்கள் மட்டுமல்ல, அரசும் அதைத்தான் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த இன மக்கள் தலைவராக போற்றக்கூடியவர் இமானுவேல் சேகரன். அப்ப எங்க இடத்த உங்களுக்கு கொடுக்கும்போது, நாங்கள் தேசிய தெய்வமாக வணங்கக்கூடிய தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை தானே? இல்ல அதாவது இப்ப சொல்லுங்க. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மட்டும் அந்த இடம் குடுத்தாங்களா? இல்ல வேற சமூகமும் குடுத்திருக்காங்களா? அந்த அது ஒரு சில இடங்கள்ல வந்து முத்திரையருடைய இடங்கள் இப்போ இதா இருக்கு. மெஜாரிட்டி தானே பார்க்கணும். இப்ப கூட பார்த்தோம்னாக்கா, அதுல வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கரோ தான் அதுல வருதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், பெரும்பான்மை எங்கு இது இருக்கிறதோ அங்குதான் அது வந்து எதையுமே நிலைநாட்ட முடியும். இல்லைங்களா? இப்ப மிகப்பெரிய அளவிற்கு இடம் குடுத்திருக்கிறாங்க. இந்த ஊரையே நீங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க கேட்பது அந்த மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேரனாருடைய பெயரைச் சூட்டுவதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும், என்னுடைய கோரிக்கையும். ம். இப்ப சரிங்களா? இந்த இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடி அவரு போகிற போக்குல பொத்தாம் பொதுவா பேசிட்டு போனாரு அப்படின்றது இல்ல. இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் சொல்லியிருக்க கூடும் என்பதுதான் எங்களை போன்ற ஒரு அரசியல் நோக்கருடைய கருத்தாக இருக்கின்றது. என்ன நிர்பந்தம்? ஆமா. இப்ப வந்து ஆர்.பி. உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, இவர் அண்ணன் ராஜன் செல்லப்பாங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கலாம்ல்ல. இப்ப வந்து எங்களுடைய இதுக்கு சொல்லிட்டு போங்கண்ணே, ஓட்டு வந்துரும்ன்ட்டு. அவங்களுடைய ஒரு கனவை நினைவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த அதிமுக இத்தனை 67 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது தேவேந்திர குல வேளாளருடைய வாக்குகள் அபரிதமாக இந்த 2 கூட்டணிக்கும் போய் சேர்ந்தது. ம். அதை நீங்க நல்லா பார்த்திருக்கணும். 21 தேர்தலுக்கும் 26 தேர்தலுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா, இவருடைய பிற்போக்கான ஒரு கருத்து வந்து இங்க அடிபட்டு போயிருச்சு. 1 மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? இப்ப பாஜகவுல இது வந்து அண்ணாமலை தலைமை இல்ல, நயினா நாகேந்திரனுடைய தலைமை இருக்கின்றது. அவர் வந்து அவருடைய சமுதாயத்திற்காகத்தான் குரல் கொடுப்பார் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. தென் மாவட்டங்கள்ல ஒரு 67, 80 கொலைகள் வரலி வந்திருக்கு. சரிங்களா? கடைசியா கவின் கொலை வழக்கு வரலையும் தென் மாவட்டங்கள்ல எத்தனை கொலை நடந்திருக்கின்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கவில்லை. இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் பண்ணல யாரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கை கையில வைக்கக்கூடிய தமிழக அரசு இன்று வந்து எதேச்சையான போக்குல இருக்கிறது தான். அப்படி இருக்கிறத தான் காட்டுது. அதெல்லாம் மாத்தி ஆகணும். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. 26 தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா, இன்னைக்கு அவர் தலைமையை மாத்திருச்சுங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படி வந்துச்சு. இப்ப இத்தனை தகுதி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாஜக கொடுத்து ஆகணும். அது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா, எந்த முக்கிய பொறுப்புலையுமே தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அங்க கொண்டு வர முடியல. 2 வந்து திருநெல்வேலியில ஒரு மாவட்ட செயலாளரும், தென்காசியில ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஒழிய, ஒரு ஆளுமையான துணை இணை அப்படித்தான் போட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாக நம்ம கேட்கறது என்னன்னா, எங்களுக்கும் அரசியல் அதிகாரம் வேண்டும். என் இன மக்களுக்கு நீங்க அதிகார பங்கீடு நீங்க கொடுப்பீர்கள் என்று சொன்னால்தான் அது நிச்சயமாக அது சரி வரும். அதுதான் எங்களை போன்ற சமூக இயக்கங்கள் வந்து நாங்க குறைகளையும் நிறைகளையும் சுட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதிமுகவுல எந்த மாவட்ட செயலாளர் இருக்காங்களா? விரல் விட்டு சொல்லுங்க. ஏன் அப்ப எங்களுக்கு தகுதியும் திறமையும் இல்லையா? இன்னைக்கு திமுகவை வந்து நாங்க வசப்பாடுறோம், திமுக வந்து குற்றம் சொல்றோம்னு சொன்னா, திமுக நிறைய செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. தேவேந்திர குல வேளாளருக்கு திமுக நிறைய செய்யுதுன்னு அவன் ஒரு பட்டியல் போடுறான். ஆனா வேற வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்றதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றார்கள். உங்கள அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, நீங்க அதிமுக தரப்புல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரே ஒண்ணு, எங்க தேவேந்திர குல 7 உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து பெயர் மாற்ற கோரிக்கைக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அப்ப எங்களுடைய வாக்கு வங்கிகள் உங்களுக்கு தேவை. ஆனா எங்களுடைய ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்து அதிமுக கொடுக்காது.
அப்ப அவங்க அங்க இருக்கின்ற கட்சிக்காரர்கள்லாம் வந்து சும்மா எடுபடியாகவும், ஆமா போடுறவனாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்ப எங்கட திறமை இல்லைன்னு தான் எடப்பாடி அவர்கள் நினைக்கிறார்களா? 1. அதற்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இன்று சசிகலாவும், தினகரனும், ஓபிஎஸும் பிரிந்திருக்கின்றார்கள். அந்த வாக்கு வங்கி எல்லாம் அது மாறும். இவங்க நினைக்கிறாங்க, ஆஹா இப்படி சொல்லிட்டோம்னாக்க உங்க ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அப்படியே ஓட்டு விழுகும்னு வச்சிருந்தா கூட, நீங்க வந்து இமானுவேல் சேரனுடைய பெயரை சேர்க்க கூடாது. ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுடைய பேர் தான் அங்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நீங்க ஒரு அரசியல்வாதியா சொல்லிட்டு போயிட்டீங்க. அதனுடைய பின்விளைவு நீங்க ஓட்டை வந்து நீங்க மாத்துவதற்கான முயற்சிகள்ல தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இல்லையா? இன்னைக்கு எவ்வளவுதான் இருந்தாலுமே, நீ எடப்பாடி நீங்க வந்து இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருந்தாலுமே, அவர்கள் வாக்கு அவர்களுக்கு தான் போடுவார்கள் என்பது நிதர்சன உண்மை. இல்ல இப்ப இந்த இந்த அறிவிப்பே வந்து ஓட்டு அரசியலுக்கானது தான். ஆமா. ஓட்டு அரசியலுக்கு தான். அப்ப அத கூட நீ என்ன சொல்லியிருக்கணும், தேர்தல் நேரங்கள்ல வந்து அது ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். நீங்க எப்படி வரணும்? நீங்க முதலமைச்சர் ஆகணும். அதுக்கடுத்து உங்க பாஜக வந்து மேல நீங்க சொன்ன கோரிக்கைய ஏத்துக்கிறணும். அங்க இருக்கின்ற விமானத்துறைய வந்து பரிசீலனை பண்ணி அத ஒப்புதல் அளித்து மத்திய பார்லிமெண்ட் 2 செஷன்ஸ்லயுமே உங்கள ஒப்புதல் அளித்து தான் அப்புறம் பேர் மாற்றம் பண்ண முடியும். இதெல்லாம் தெரியும். ஆனா, போற போக்குல அப்படி சொல்லிட்டு போறதே எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொன்னால், நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? "எப்பா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதுகள நாங்க நிச்சயமா செஞ்சுர்றோம். இவங்க கோரிக்கை இருக்கு. அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அத நாங்க இப்படி செஞ்சிருக்கோம்." அப்படின்னாலும் அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லல. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வெளிய வர்றாங்க. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அவரு இவர் மேல இருக்கின்ற அலிகேஷன சொல்லிட்டு, அவரு வந்து இப்ப தனி ஆர்வத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சசிகலாவோ அல்லது வந்து தினகரன்ஜியோ, தினகரனவோ அல்லது ஓபிஎஸ்ஸவோ வந்து உள்ள இழுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. அப்படி வருகின்ற பொழுது, எங்களுடைய ஓட்டை நீங்க வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டுமா? இல்லையா? அதை ஏன் சொல்ல இல்ல இதே தவறிவிட்டீங்க? எடப்பாடி தானே தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு பரிந்துரை செஞ்சாரு. அதத்தான் சொல்றேன். நீங்க அந்த வாக்கு வங்கியை நிலைப்படுத்த வேண்டுமா? இல்லையா? அவர் செஞ்சாருங்க. இல்லைன்னு மறுக்கல. அப்புறம் ஏன் இத வந்து இப்படி சொல்லிட்டு போகணும்? அப்ப அந்த அந்த ஓட்டே உங்களுக்கு விழுகாம போறக்கூடிய வாய்ப்பா உருவாயிரும்ல. இப்போ இந்த அறிவிப்பினால் வந்து தேவேந்திர குல வேளாளர் நிச்சயமாக தென் மாவட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா, அவங்க வந்து நாங்க இடம் குடுத்துருக்கோம். எங்களுக்கு தான் வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப முத்திரையர்களும் இடம் குடுத்திருக்காங்க. முத்திரையர் அவ்வளவெல்லாம் குடுக்கல சார். அது சும்மா ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து அ ம மம் அத ஒத்துக்கிற முடியாது. இல்ல அகமுடையர்களும் இடம் குடுத்திருக்காங்க. அவ்வளவு அதுதான் சொல்றேன். மெஜாரிட்டி யாரும் அதுதானே. இல்ல இப்ப இந்த இடம் குடுத்தது வந்து இலவசமா குடுத்தாங்களா? இல்ல விற்பனைக்கு இல்ல, குடுத்தாங்களா? இல்ல. அதாவது நாம ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்த வந்து அ தொழில வந்து முடக்கி, அத வந்து விமான நிலையத்துக்கு எடுத்துக்கிற போல அரசு என்ன தொகை நிர்ணயிக்குதோ அதத்தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப வந்து வெளி மார்க்கெட்ல வந்து எவ்வளவு அதிகமா போகுது. இல்ல ஏக்கர் அரசு கணக்கா, ஒரு சென்ட் இல்ல கணக்கு. இல்ல அரசு நீங்க ஒரு வழக்கறிஞர். அதாவது அரசு நிர்ணயிக்கிற தொகையை வாங்குறது தானே சட்டம். ஆமா. அதனால தானே அமைதியா வாங்கிட்டாங்க. அது அவ்வளவுதான் அவன் குடுத்துட்டான். கிட்டத்தட்ட விற்பனை செஞ்சது மாதிரி தான் அது. ஆமா. சோ இதையும் ஒரு காரணமாக கொண்டு இந்த பேரை இங்க வைக்கக்கூடாது. எங்களுக்கு தான் வைக்கணும்ன்றது வந்து ஒரு விதண்டவாதமா இல்லையா? அப்படி இல்லையே. நாங்க தானே சொல்றோம். இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க வீட்ல வந்து நான் சாப்பிட வர்றேன். உங்க பிள்ளைகளுக்கு போத்தானே எனக்கு சோறு போடுவீங்க. அப்ப எங்க இடத்த நீங்க எடுத்திருக்கீங்களா இல்லையா? அப்ப ஒரு தியாகிகளுக்கு இடம் குடுத்து, அதாவது தியாகிகள் பேர் வைக்கணும்னா, அவங்கவங்க சமூகம் இடம் குடுத்திருந்தா, அவங்க பேர தான் வைக்கணும் அதுதான் அப்படின்றது. அதுதான் காலகாலமா நடக்குது. அதாவது அரசு என்ன முடிவெடுக்குதோ அதுதான் பண்ணுது. இப்ப ஓட்டு அரசியல் தானே இப்ப நிர்ணயிக்குது. இந்த வாக்கு தானே உங்கள வந்து பேசச் சொல்லுது. இதுவரையிலும் பேசாம வந்தது ஏன் மதுரையிலயும் பேசாதவை திண்டுக்கல்ல பேசுறீங்கன்னா, இங்க இருக்கின்ற சமூகத்தைச் சேர்ந்த ஆளுமைகள் அத வந்து நெருக்கடி குடுக்குறாங்க. இத வந்து பேசச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு ஓட்டு அரசியல். ஆமா. ம். இல்லையா? அப்ப திமுகவுல இருக்கிற மறவர்களும், கள்ளர்களும், அகமுடையர்களும் அதையும் தானே செய்வாங்க. சரி இப்ப ம். விஜய் அவர்களுடைய மாநாடுகளுக்கும், ஊர்வலங்களுக்கும், பொதுக்கூட்டங்களுக்கும் நெறைய இளைஞர்கள் திரள்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசியல்ல வந்து ஒரு புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும். ஒரு இளைஞன் தலைமைத்துவ பண்புக்கு வர வேண்டும். ஒரு தகுதியான ஆட்கள் கிடைப்பார்களா என்கின்ற இயக்கத்தை பூர்த்தி பண்ணுகின்ற அளவிற்கு இந்த திரு விஜய் அவர்களுடைய வருகை தமிழக அரசியலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்னைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் நின்னா பொதுக்கூட்டம் நடந்தால் ஊர்வலம் மாதிரி
மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு இடங்கள்லையுமே மாநாடு கூட இளைஞர்கள் கூடுகிறார்கள், இளைஞர்கள் கூடுகின்றார்கள், பொதுமக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து விக்கிரவாண்டியில போடுகின்ற கூட்டத்தை பாருங்க. இளைஞர்கள் பட்டாளம் மிகப்பெரிய அளவில வருகிறது. 2வது மாநாடு இங்க மதுரையில பாரபத்தியில போட்டாங்க. பல லட்சம் பேர் கூடுறான். இது ரசிகர்கள் கூட்டம் என்று நீங்க எல்லாம் பேசுனீங்க. என்னது அணில்கள் என்று பேசுறீங்க. ராமருக்கு கூட வந்து அணில் தான் உதவியா இருந்தது. இல்லையா? இல்ல இத விட பெருங்கூட்டம் சிரஞ்சீவிக்கு வந்துச்சு ஆந்திரால. இல்ல சார். அது வந்து ஆந்திர அரசியல் வேறு, தமிழக அரசியல் வேறு. அத நீங்க நீங்க சரியா பிரிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கேரளாவுல இருக்கின்ற நடிகர்களை யாருனாலும் விரும்புறானுங்களா? அவன் அவன் தொழில். அவன் ரீதியா போயிடுறான். அப்ப இது பெரிய ஓட்டாகும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஓட்டா தான் மாறும். அதுவும் எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வேட்டாவே இருக்கும். அதுதான் கலங்குறான். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி இருக்கின்ற இளைஞர்கள் பட்டாளம் எப்படி கொள்கையோடு இருக்கின்றார்களோ, தமிழ் என்ற ஆர்வத்திலே தமிழ் என்கின்ற உயிர்மூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல இந்த விஜய் என்கின்ற ஒரு சக்தி இளைஞர்களுடைய ஈர்க்கக்கூடிய காந்தமாக இருக்கின்றது. விஜய் பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? தனிப்பட்ட கருத்து என்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமான கருத்து ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் என்பது யாரிடமிருந்து கிடைக்கும் என்பதுதான் நோக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு என்னது மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுக்கலாம். அரசியல் சித்தாந்தத்தை கையில் எடுக்கலாம். ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தத்துவ ரீதியான ஒரு கொள்கைகள் இருக்கும். கொள்கை முடிவெடுப்பான். அது மாதிரி இந்த நடிகன் என்கின்ற ஒரு பரிணாம வளர்ச்சி அரசியல் என்கின்ற அளவிற்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். வருவாருன்னு நம்புறீங்க நீங்க? நிச்சயமா வந்துட்டாரு. அரசியலுக்கு அவர் வந்துட்டாரு. இனி நீயா நானா போட்டி தான். இன்னைக்கு அவரே பலரும் சொல்றாரு, எங்களுக்கு யாருமே போட்டி இல்ல. 2 பேர் போட்டி. ஒண்ணு தமிழக வெற்றி கழகம், இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகம். சரியா? இது மக்களுடைய ஆட்சியாக மலரும். அது குடும்ப ஆட்சியாக வந்துகிட்டு இருக்கு. அவருடைய கருத்து அதுதானே. நான் என்ன சொல்றேன், அதிகாரங்கள் பரவலாக்கப்பட போகணும். இன்னைக்கு அவருடைய கான்செப்ட் இன்னொன்னு பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவ செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற வள்ளுவனுடைய முதல் 2 வார்த்தைகளை எடுத்து அது அழகாக பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அது வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு எழுச்சி. நாங்க தொழில் ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ யாரை பிரித்தாளவில்லை. அதாவது அடுத்து ஒரு இறுதி கேள்வி இது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செக்கானூரணியில் அரசு மாணவர் விடுதி பாதுகாவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே நடந்த ஒரு நிகழ்வு மிகவும் மிக மனிதத்தன்மையற்ற நிகழ்வாக இருக்கிறது. ஒரு இளைஞர் ஒரு மாணவரை சக மாணவர்கள் நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்துவதை காணொலியாக எடுத்து அது வெளியே வந்திருக்கிறது. அதை நானும் பார்த்தேன். அந்த காணொலியை பார்த்தேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு மனித நேயமற்ற செயல். மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு மிருகத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்ற செயல். என்னன்னா ஒரு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் இருந்த ராக்கிங் எல்லாம் தோத்து போகின்ற அளவிற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பள்ளி கல்லூரியில் நடக்குது, அல்லது ஐடியில் தொழிற்பயிற்சி ஹாஸ்டலில் நடக்குதுன்னு சொன்னால் அது சரியான முறையில் கண்காணிக்கவில்லை என்று பாலமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த பையன் வந்து ஒரு திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு மாணவன் என்றால் அது வந்து அவனுடைய பலவீனமாக பயன்படுத்தி இந்த 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் சேர்ந்து அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மர்ம உறுப்புல ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமை என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவன் பிசி, அவன் எஸ்சி, அவன் எஃப்சி, அதை பத்தி நான் அந்த இதுக்கே போகல. ஆனால் ஒரு மாணவன் சக மாணவனை செருப்பால் அடிப்பது மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல். அப்ப அந்த மாணவன் எவ்வளவு மன உளைச்சலில் இருந்திருப்பான் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கணும். இந்த காணொளி நேற்று நடந்த நிகழ்ச்சி அல்ல, முந்தான நடந்ததில்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி இப்பொழுது வைரலாகி வெளியே வந்து காவல்துறை தக்க நேரத்துல எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், இயக்கம் நடத்துகின்றவர்கள் காவல்துறையை வந்து கடுமையாக இது பண்ணி அவர்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டதன் பேரில் அதை
எடுத்து நேற்று 3 பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற தகவலை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே காவல்துறையை பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈனச் செயல் நடைபெறுகிறது அப்படின்றத நினைத்து பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. அப்ப மாணவர்கள் பக்குவப்படவில்லை. ஒரு ஆசிரியர்கள் மாணவர்கள் போதனை செய்வது மட்டுமல்ல, நற்போதனையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கூட்டமாக, கூடாரமாக, ஒரு விடுதியாக இருந்திருக்க வேண்டும். அதை அந்த விடுதி கண்காணிப்பாளர் செய்ய தவறிவிட்டார். அதனால அவர் இந்த சட்ட நடவடிக்கை பணியில் குறித்து உங்க கருத்து என்ன? சரியான சட்ட நடவடிக்கை தானா? அவர்கள் மீது போடப்பட்டது ஒரு ராகிங் அப்படின்ற மாதிரி மட்டும் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? இல்ல. அதாவது அதை பொறுத்தளவுக்கு மாணவன் என்கின்ற பொழுது மனிதாபிமானம் தேவை உயர் அதிகாரிகளுக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தேன்னாக்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தானத்திலிருந்து டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துல விமானத்தினுடைய டயர்ல ஒரு மாணவன் 14, 17 வயது மாணவன் உட்கார்ந்து பயணப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே ஆச்சரியக்கூடிய உண்டு. எப்படி ஆச்சரியப்பட வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஆக்சிஜனுடைய அளவு குறையும். அப்படி இருந்தும் அதை தப்பிச்சு இங்க வந்திருக்கிறான். அவனை கைது பண்ணி இருக்கிறாங்க. அவன் மாணவன், இளைஞன் என்கின்ற அளவிலே பள்ளி மாணவன்றதுக்காக அவனை மேற்கொண்டு நடவடிக்கை வேண்டாம், அது காவல்துறை பார்த்துக் கொள்ளும் என்று சிறப்பு சிஆர்பிஎஃப் ஒதுங்கிடுச்சுங்க. அதுபோல கூர்நோக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது அதோடைய சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அதுல இந்த ஜாதிக்காரன் அவன் இந்த அமைப்பு, அதுல இந்த இடத்துல மனிதாபிமானம் மட்டுமே முக்கியம். இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் ஒரு தைரியசாலியாக இருக்க போய் அவன் உயிர் வாழ்கின்றான். ஒரு வெட்கப்பட்டு, நாணப்பட்டு, அச்சப்பட்டு, வேதனைப்பட்டு, வெட்கப்பட்டு இருந்திருந்தால் அவன் தன்னை மாய்த்து கொண்டிருப்பான் என்பதுதான் நிதர்சன உண்மை. அதனால யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை.